இன்றைக்கி காலையிலேயே சமையல் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் விட ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு போயிட்டு நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி பண்ணிடலாம், அப்படியே பெரிய பெரிய சிக்கன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக லெக் பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி மசாலாலாம் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை. அதனால் சிக்கன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பிரியாணிக்கு முட்டை ரைத்தா அதெல்லாம் பண்ணணும், அதையும் ரெடி பண்ணிவிட்டு சரி ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து புளியை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் சரி தர்பூசணி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து தர்பூசணி ஜூஸுக்கு பழம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வேறு இடையில வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள் எப்பயுமே. அவளும் ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தால் அதோடையும் நம்ம வேலை சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டு வந்த கெஸ்ட்டை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு இதெல்லாம் தான் பண்ணேன். பிரியாணி வந்து எப்பயுமே தம் பிரியாணி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி புகை போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக வரும். ஃபைனலி நம்ம ஊற வச்ச பெரிய பெரிய சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சமையல் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.